இந்த வீடியோல வந்து என்ன நடக்குதுன்னா, முதல்ல இந்த வீடியோல சாமி ஆடுறவர் வந்து வனப்பேச்சி அம்மனுக்கு சாமி ஆடுறவர். தசராவிலையும் வனப்பேச்சி வேஷம் போடுவாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கையில வளையெல்லாம் போட்டிருக்காரு. இப்போ இவர் வந்து சொடலமான சாமிக்கு ஆடுற ஒருத்தரை கூப்பிட்டு அவர் தலையில எலுமிச்சப்பழத்தை கட் பண்றாரு. எலுமிச்சப்பழம் வந்து சைவ பலி, ஒரு உயிரை பலி கொடுக்கறதுக்கு சமம். யாராவது குழந்தை உரம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் எலுமிச்சங்கனியை தான் தூக்கி கொடுப்பாங்க. அவங்க எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வேஷ்டியை மடிச்சு கட்டுறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், வேஷ்டியை மடிச்சு கட்டிருப்பாங்க. இது வந்து சொடலமான சாமிக்கு தான் அப்படி கட்டுவாங்க. ஒருத்தருக்குள்ள ஒரு சாமி தான் இறங்கணும் இல்ல, இப்போ அவருக்குள்ள சொடலமான சாமி இறங்கிட்டாங்க. அவர் ஆடுற விதத்தை பார்த்தாலே அப்படியே நல்லா தெரியும் இவர் சொடலமலை சாமிக்கு தான் ஆடுறாருன்னு. சொடலமலை சாமியோ இல்லைன்னா அவரோட அம்சமான வேற ஏதாவது ஒரு சாமியோ கூட இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு அவதாரமா கூட இருக்கலாம். எதுக்காக சொடலமலை சாமி இறங்கி இப்போ ஆடுறாரு அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவருக்கு அந்த மாடசாமியை இறக்கி விடணும், அதுக்காக தான். அவரும் சொடலமலை சாமி இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. வனப்பேச்சி அம்மனுக்கு ஆடி சொடலமலை சாமிக்கு ஆடினவர் மயங்கி கீழே விழுந்துருவாரு. ரொம்ப உக்கிரமா சாமி ஆடிட்டு இறங்கும் போது டக்குன்னு தான் மயங்கி விழுந்துருவாங்க. சாமியை இறக்கி விட்டவங்களுக்கும் ரொம்ப உக்கிரமாடி அவங்களும் கடைசியில் மயங்கி விழுந்துருவாங்க.